ஆர்வமாகின்றது. மரபு கவி கற்போம். எல்லோருக்கும் வணக்கம். வாங்க. எல்லோருக்குமே வணக்கம். அனைத்து பாம உறவுகளுக்கும் இனி உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல். முதலில் நாங்கள் வாணிமோகன் அன்பாய் வரவேற்றபடி எங்களுடைய மரவாசான் மதிப்புக்குரிய சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களையும் அன்பாய் வரவேற்றபடி மற்றும் பாம உறவுகள் இணைந்து கற்க இருக்கின்ற மாணவியர் எல்லோரையுமே அன்பாய் கரம் பற்றி அழைத்து இப்பொழுது முதலே நாங்கள் இந்த வாரம் வகுப்பு 124 மலர்கிறது. ஆகவே பார்த்தும் கேட்டும் பயன்பெறுபவர்கள் இணைந்து கற்பவர்கள் எல்லோரையுமே உற்சாகப்படுத்தியபடி இப்பொழுது தொடர்ந்து வரும் ஒரு மணி நேரத்தை எங்கள் ஆசிரியர்களை அன்பாய் ஒப்படைத்துக் கொள்கிறோம். இனி உற்சாகமான வணக்கம் ஆசிரியர்களே. வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று பாமுகத்திலே 124வது மரபிலக்கண பயிற்சி வகுப்பு மரபு கவி கற்போம் யாப்பிலக்கண முறைப்படி என்ற வகையிலே மிக அற்புதமாக தற்போது முழுமையாக சிற்றிலக்கிய வகுப்புகளாக சென்று கொண்டிருக்கின்றது. சிற்றிலக்கியங்களை எல்லாம் நூலாக்கம் செய்ய வேண்டும் தனித்தனியாக என்னுடைய மாணாக்கருக்கு என்ற ஒரு இலக்கோடு இந்த வகுப்புகள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மிக மிக அற்புதமாக சிற்றிலக்கியங்களை எல்லாம் எழுதி கொண்டு வந்து 10 பாக்களா இல்லை 20 பாக்களையும் நாங்கள் எழுதி வருவோம் என்று செல்வநாயகி அம்மா காட்டிய அந்த பாதையிலே விடாது 20 பாக்களை ஒரு பா இரு பத்தாக எழுதி கொண்டு வந்து நம்முடைய பாமுகத்திலே அனைவருமாக சொல்லி காட்டும் பொழுது அதில் இருக்கின்ற மகிழ்வு, அதில் இருக்கின்ற தமிழ் என்ற உயிர்ப்பு வேறு எதிலுமே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே நமக்கான களத்தினை தந்திருக்கின்ற பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அதிபர் நடாமோகன் சகோதரருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற செல்வநாயகி அம்மா அவர்கள், கோசலா ஞானம் அம்மா அவர்கள், இப்படியாக அனைவருக்குமாக யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ அனைவருக்குமாக உற்சாக வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் சொல்லிக்கொண்டு இணையாமல் இணைய வழியாக ஏகலைவன்களாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு முறையாக இன்றைய வகுப்புமே உங்களுடைய சிற்றிலக்கியங்களை கேட்கக்கூடியதான வகுப்பு தான் என்பதனை சொல்லிக்கொண்டு அழகாக நெறிப்படுத்துமாறு என்னுடைய அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் இந்த வகுப்பினை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. செல்வநாயகி அம்மா வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த தகவலையும் தந்துருக்கிறார். சரி, நாங்கள் இப்பொழுது வீட்டு பாடத்துக்குள்ள ஒரு முறை போய்கொள்ளலாம். என்ன வீட்டு பாடங்கள் என்றால் அதிலே சிறப்பாக மரபு கவிகற்றல் வாரம் 124 திருக்குறள் பிரித்து தலை சொல்வது அதிகாரம் 131. அடுத்து ஒரு வியற்ப நேரிசை அளவியல் வெண்பா தலைப்பு ஆடியில் ஆறுகளும் ஆசியாய் ஆர்ப்பரிக்கும் கூகுளம் கூகுளங்காய் என்ற வாய்ப்பாட்டு அடிப்படையிலே 20 பாடல்கள். ஈட்டிச்சீர் நேர் நாள் காசு இப்படி முடிய வேண்டும். மற்றும் காப்பு பாடல் 1 நூற்பயன் 1 இவற்றோடு 20 பாடல்கள். ஆகவே இப்போ நாங்கள் சிவனையம் வரும் வரைக்கும் கோசலா ஞானம் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதலில் அவருடைய பாடல்கள், அதைத் தொடர்ந்து செல்வனையம் அனைவர். இனிய மதிய வணக்கம் எங்கள் சரஸ்வதி தாய்க்கும் வாணி மோகனுக்கும் இனிய மதிய வணக்கம். மற்றும் சிவதர்ஷினி மற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். கூவிளம் கூவிளங்காய் கூவிளம் கூவிளங்காய் ஆடியில் ஆறுகளும் ஆசையில் ஆர்ப்பரிக்கும் காப்பு பாரினில் யாவரையும் பின்னிருந்தே அனைத்தும் வாரியும் எம்மையும்தான் வாழ்வினில் பாரினிலே காத்திடும் கண்டகைத்தாய் காரிருள் நீங்கிடவும் ஏந்தியும் காத்திடுவா ஏற்று. ஆடியில் ஆறுகளும் ஆசையில் ஆர்ப்பரிக்கும்
ஓடியும் பாய்ந்திடுமே ஓட்டமும் ஓடியுந்தான். ஆழியில் சென்றதும்தான் ஆசையில் சங்கமிக்கும். நாளியும் ஓய்வடையா நீர். நாளியும் ஓய்வடையா நீர். நீரிலும் பல்வகையாய் நீந்திடும் பல்லுயிர்கள். காரிருள் வந்ததுமே காற்றுடன் பேரிடியும் கூடியும் பெய்திடவும் கூட்டமும் நீரலைகள். பாடியும் ஓடிடுவர் பேர். பாடியும் ஓடிடுவர் பேர். பார்த்திடும் நீள் நதிகள் பூதலத்தில் நுட்பமுமே. பார்த்திடும் நீர் நதிகள் பூதலத்தில் நுட்பமுமே. பார்ப்புகள் நீர்நிலைகள் பெற்றதில் ஊர்களுக்கு மத்தியில் ஆர்ப்பரித்து மேடுகள் தாண்டியுமே சுத்தியும் பாய்ந்திடுமே சேர்ந்து. சுத்தியும் பாய்ந்திடுமே சேர்ந்து. சேந்துணர் செல்வமதில் சார்ந்தது நெல்மணிகள். பார்ப்புகள் மேவியுமே பாங்குடனும் நேர்த்தியுடன் கொண்டிட நீர்நிலைகள் கொந்தளித்தோடிடவும் வண்டுகள் கீதமிடவா. வண்டுகள் கீதமிடவா. வாழ்ந்திடும் பல்லுயிர்கள் வீழ்ந்திடும் நீர்த்துளியில். வாழ்ந்திடும் பல்லுயிர்கள் வீழ்ந்திடும் நீர்த்துளியில். வாழ்வியல் மேன்மையினை வென்றிட தாழ்ச்சி இன்றி பூமியின் மேட்டினிலே பேருவ கையடைந்தும் பூமியும் தாங்கிடுமே பூத்து. பூமியும் தாங்கிடுமே பூத்து. பூத்திட ஆடியிலும் பேரிடி கூடி நின்று. பூத்திட ஆடியிலும் பேரிடி கூடி நின்று. பூத்துடன் நீரினிலே ஊன்றிட பூத்து நின்று. பூக்களும் நீரினையும் பேணியும் காத்திடுமே தேக்கியும் வைத்திடவும் தோப்பு. தேக்கியும் வைத்திடவும் தோப்பு. இந்த பாடல முதல்ல இருந்து படிங்க. இந்த பாடல் மட்டும். பூத்திட ஆடியிலும் பேரிடி கூடி நின்று. ஊத்திடும் நீரினிலே ஊன்றிட. அதுல பாருங்களேன். நின்று ஊற்றிடும் நீரினிலும். ஊத்திடும் நீரினிலும் ஊன்றிட பூத்து நின்று. பூக்களும் நீரினையும். இல்ல அந்த முதல் அடியோட இந்த ஈற்று சுத்தி பாருங்களேன். நின்று அப்படி முடிச்சுட்டு அடுத்த அடியில தொடக்கம் பாருங்க. ஆஹா ஆஹா. நின்றோம் கூடி நின்றோம். சரி. ஊத்திடும் நீரினிலே ஒன்றிட பூத்து நின்றோம். பூக்களும் நீரினையும் பேணியும் காத்திடுமே தேக்கியும் வைத்திடவும் தோப்பு. தோப்பினில் புள்ளினமும் தூங்கிட கூடு கட்டும். தோப்பினில் புள்ளினமும் தூங்கிட கூடு கட்டும். காப்பக கூண்டுகளும் குஞ்சினை தோப்பினிலே புள்ளினம் நிம்மதியாய் பேணியும் காத்து நின்று. பள்ளியும் கொள்வதையே பார். பள்ளியும் கொள்வதையே பார். பார்த்திருக்க தெரித்தும். பார்த்திருக்க தெரித்தும் பெய்திடும் ஆடிமழை. சேர்ந்திட தின்றலுடன் சோவென பார்வியற்க பெய்திட வானமுமே பேரிருள் சூழ்ந்திருக்கும். காய்ந்திடும் மண்ணையும்தான் காத்து. காய்ந்திடும் மண்ணையும்தான் காத்து. காத்திடும் ஆறுகளும் காலமழை வேண்டி நிற்க. காத்திடும் ஆறுகளும் காலமழை வேண்டி நிற்க. நாத்துகள் நெல் விளைந்து கூலமும் சேர்த்து வைக்க. ஆடியில் ஆறுகளும் ஆசையில் ஆர்ப்பரிக்க. கூடியும் கூத்தடிக்கும் கூட்டு. கூடியும் கூத்தடிக்கும் கூட்டு. கூட்டிலும் சேவலந்தான் கூடியும் கூவினின்று. கூட்டிலும் சேவலந்தான் கூடியும் கூவினின்று. பாட்டியின் தூக்கமதை பாதியில் ஓட்டிடவும். பாட்டியின் தூக்கமதை பாதியில் ஓட்டிடவும். தீட்டிடும் அன்பினையும் தீமையில் வென்றிடவும். ஆட்சியில் பாட்டியுமே ஆண்டு. ஆட்சியில் பாட்டியுமே ஆண்டு.
ஆண்டது பாட்டிகதை ம் ஆல விருட்சமுமாய். ம் ஆண்டது பாட்டிகதை ஆல விருட்சமுமாய். மாண்பிலும் மேன்மை பெற மாந்தரும் வேண்டி நிற்க பாட்டியின் சொற்பொழிவை பேணியங் காத்திடுவர். பாட்டியின் சொற்பொழிவை பேணியங் காத்திடுவர். நீட்சியும் பெற்றிடவும் நீண்டு. நீட்சியும் பெற்றிடவும் நீண்டு. இந்த பாடல்ல முதல் அடி படிங்க. ஆண்டது பாட்டிகதை. ஆண்டது பாட்டி கதை. ஆலவி விருட்சமுமாய். ஆல விருட்சமுமாய். ஆல விருட்சமுமாய். ஆலவி விருட்சமுமாய். மாண்பிலும் மேன்மை பெற மாந்தரும் விருட்சமுமாய். ஆல விருட்சமுமாய். அதுல எப்படி நீங்க பிரிச்சிருக்கேன்? அவனால் ஆன வீணா போட்டு ஒரு சொல்லு. மூமாய் ஒரு சொல்லு. விருட்சமுமாய் அப்படி காய்க்கு கொண்டு வந்திருக்காங்க மாய். சரி. பாட்டியின் சொற்பொழிவை பேணியும் காத்திடுவர். நீட்சியும் பெற்றிடவும் நீண்டு. நீண்டதும் ஆடிக்கதையும் நாட்டினில் மேன்மை பெற. நீண்டதும் ஆடிக்கதையும் நாட்டினில் மேன்மை பெற ஆண்டனர் மன்னருமே ஆட்சியிலும் தூண்களுமாய். மேன்மையும் பெற்றிடவே மேதினி போற்றிடவும் சான்றுகள் தந்தனரே சீர். சான்றுகள் தந்தனரே சீர். சீருடன் ஆடிமழை சூழவும் பெய்திடுமே ஊருடன் சேர்ந்திடவும் பாரினிலே நெல்வயல் செய்திடுவார் நேர்த்தியாய் பண்படுத்தி. பல்லுயிர் பட்டினியும் பார்த்து. பல்லுயிர் பட்டினியும் பார்த்து. பார்த்திட பக்குவமாய் பாரினில் கூலமதை. பார்த்திட பக்குவமாய் பாரினில் கூலமதை சேர்த்திட ஆடியிலே சோவென பார்த்திருக்க பெய்திடும் ஆடிமழை. பெய்திடும் ஆடிமழை பேரழி வைத்தருமாம். பேரழி வைத்தருமாம். தொய்வினில் சோர்ந்திடுமே தோல். தொய்வினில் சோர்ந்திடுமே தோல். தோள்களும் சோர்வதிலும் தைரியம் போய்விடுமே. கேள்வியும் தோன்றிடவும் கைவிட மீளெழுந்தும் கூலமும் சேர்த்திடவும் கூடியும் நெல் விதைத்தும் காலமும் தப்பிடவும் காண். காலமும் தப்பிடவும் காண். கண்டிட கையுடன் காத்திட நற்பலனும் மண்ணிலும் பெற்றிடுவர் மேன்மையும் கண்டிடுவர். சார்புடன் காலநிலை சோர்ந்திட வைத்திடுமா. சார்புடன் காலநிலை சோர்ந்திட வைத்திடுமா. பார்த்திடும் பக்குவமாய் பார்த்து. பார்த்திட ஆறுகளும் பேரலை பாய்ச்சலுடன் சார்பினில் ஆடியிலும் சீறியும் ஊர் மனையும் தாண்டியும் நீர்நிலைகள் தாவியும் பாய்ந்திடுமே. காண்பதில் கண்குளிரும் காண். காண்பதில் கண்குளிரும் காண். காண்பதில் நல்லருளும் காட்சியில் காண்கிறதே. காண்பதில் நல்லருளும் காட்சியில் காண்கிறதே. மாண்பதில் பக்குவமாய் மேன்மையில் காண்பதிலும் வான்மழை பெய்வதனால் வையமும் ஓங்கிடுமே. வான்மழை பெய்வதனால் வையமும் ஓங்கிடுமே. தோன்றிடும் இன்பமுமே தேன். தோன்றிடும் இன்பமுமே தேன். தேனிறை பாடலுமே தோன்றிடின் வையமதில். தேனிறை பாடலுமே தோன்றிடின் வையமதில். பானிறை வண்ணமுடன் விண்ணினில் தேனிறையும் வண்டினம் சோலையிலே வாகுடன் வட்டமிட்டு எண்டிசை சென்றிடுமே ஏற்று. எண்டிசை சென்றிடுமே ஏற்று. ஏற்பிலும்
வட்டமிடும் ஏழிசை பாடியிருந்தான். வேட்பிலும் வட்டமிடும் ஏழிசை பாடியிருந்தான். காற்றுடன் பண்ணிசைக்க கானகம் ஏற்றிடுமே, ஆடியில் ஓடிடுமே ஆறுகளில் நீர்நிலைகள், ஆடியும் ஆர்ப்பரிக்கும் ஆறு, ஆடியும் ஆர்ப்பரிக்கும் ஆறு. ஓ அருமை. முடிஞ்சு. 20. முடிஞ்சது. நூற்பயன். நூற்பயனா? நூற்பயன் நுண்ணறிவை நூலிலும் பெற்றிடலாம். நூற்பயன் நுண்ணறிவை நூலிலும் பெற்றிடலாம். நாற்றிசை பார்த்திடவே நீள்பயன் நூற்பயனால் எண்டிசை தேன் சுவையை ஏற்புடன் பார்த்திடவும், மண்மணம் வீசிடுமே மாண்பு, மண்மணம் வீசிடுமே மாண்பு. இதுல நூற்பயன் மீண்டும் சொல்லுங்க. நூற்பயன் நுண்ணறிவை நூலிலும் பெற்றிடலாம். நூற்பயன் பார்க்கிறதால நுண்ணறிவை பெற்றிடலாம். நாற்றிசை பார்த்திடவே நீள்பயன் நூற்பயனால் எண்டிசை தேன் சுவையை ஏற்புடன் பார்த்திடவும், மண்மணம் வீசிடுமே மாண்பு. இது ஒரு விகற்பமா இல்ல பத்தியலா? ஒரு விகற்ப இன்னிசை வெண்பாவா இல்ல இல்லையா? என்னத்துல படாதீங்க. இல்ல இல்ல, 4 அடிகள்லயும் முதற்சீர்ல எதுகை இல்ல பாருங்க முழுமையா. நூற்பயன் நாற்றிசை நாற்றிசை 1 3. நாற்றிசை நூற்பயன், அதுக்கு அதெல்லாம் சரி. இதுக்கு அப்புறமா அடுத்தது 3வது நூற்பயனால் 4வது அடி. அடுத்தது எண்டிசை. ஏன்னா எண்டிசை அதுதான் அததான் கேக்குறேன். மண்மணக்க இந்த இதுல பாருங்க, முதல் 2 அடிகள்ல அழகான எதுகை இருக்கு. ஆனா இந்த வல்லின ரகர ஒற்று. ஆனா இந்த மீதம் இருக்கின்ற அந்த 2 அடிகள்ல இல்ல இல்லையா? எண்டிசை எண்டிசை என்பதுலயும் நீங்க மண்மணம் அப்படிங்கறதுலயும் இருக்கும். ஆனா ஒரு விகற்பமாக இருக்காது. ஒரே, அதாவது 4 அடிகள்லயும் ஒரே முதல் 2 அடி சரி யோசிக்கிறேன். முதல் 2 அடியும் அடுத்த 2 அடி ஒரே. நம்ம இரு விகற்பமா எழுத சொல்லல, எல்லாமே ஒரு விகற்பமாகத்தான் எழுத சொன்னோம் இல்லையா? அந்த இடத்த மட்டும் சீர்படுத்தினா சரியா போயிடும். மற்றபடி எல்லாம் அருமையா எழுதியிருக்கீங்க. நிறைய பாட்டி கதைகள் எல்லாம் சொல்றதெல்லாம் இங்க உங்க தாயகத்தை மனசுல வச்சுட்டே எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கான திருக்குறள் 131வது அதிகாரம் முதல் 3. இன்னும் 2 அதிகாரங்களோடு திருக்குறள் புத்தகம் முடிகிறது. ஆமா, புத்தகம் முடிகிறது. மீண்டும் ஆரம்பிப்போம், மீண்டும் ஆரம்பிப்போம். புல்லாதிரா புலத்தை அவர் உருவும் அல்லல் நோய் காண்க சிறிது, காண்கம் சிறிது. புல்லா நேர் நேர் தேமா, திராப் நிலைநேர் புளிமா, புலத்தை நிலைநேர் புளிமா, அவர் உறும் நிறை நிறை கருவிளம், அல்லல் நோய் நேர் 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 தேமாக்காய், காண்கம் நேர் நேர் தேமா, சிறிது நிறைவு பிறப்பு. புல்லா தேமா மாமன் திரா நிறையா வந்திருக்கிறபடியாக இயற்றிர் வண்டலை, திரா புலிமா மாமன் புலம் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றிர் வண்டலை, புலத்தை புலிமா மாமுன் அவர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றிர் வண்டலை, அவர் உறும் கருவிளம் விளமுன் அல் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்றிர் வண்டலை,
அல்லல் நோய் தேமாங்காய் காய்முன் கான் நீராக வந்திருக்கபடியாக வெண்சீர் வெண்டலை காண்கம் தேமா மாமுன் சிறிய நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை சிறிது நிறைவு பிறப்பு. மிகச்சிறப்பு. அடுத்தபடி உப்பமை தற்றால் புலவி அது சிறிது பெற்றால் நீள விடல். உப்பமை நேர் நிறை கூவிளம் தற்றால் நேர் நேர் தேமா புலவி நிறை நேர் புளிமா அது சிறிது நிறை நிறை நேர் கருவிளங்காய் மிக்கற்றால் நேர் 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 தேமாங்காய் நீள நேர் நேர் தேமா விடல் நிறை மலர். உப்பமை கூவிளம் விளமன் தாந்து நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை தந்தால் தேமா மாமன் புல நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை புலவி புளிமா மாமன் அது நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அது சிறிது கருவிளங்காய் காய்மன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை மிக்கற்றால் தேமாங்காய் காய்மன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை நீள தேமா மாமன் விடல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை விடல் நிறை மலர். மிகச்சிறப்பு. அடுத்து அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லா விடல். அலந்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய் அல்லல் நோய் நேர் 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 தேமாங்காய் செய்தற்றால் நேர் 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 தேமாங்காய் தம்மை நேர் நேர் தேமா புலந்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய் புல்லா நேர் நேர் தேமா உடல் நிறை மலர். அலந்தாரை புளிமாங்காய் காய்மன் அல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை அல்லல் நோய் தேமாங்காய் காய்மன் செல் நேராக வந்திருக்கு செய் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை செய்தற்றால் தேமாங்காய் காய்மன் தம் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை தம்மை தேமா மாமன் புல நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை புலந்தாரை புளிமாங்காய் காய்மன் புல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை புல்லா தேமா மாமன் விடல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை உடல் நிறை மலர். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். பாடல் மற்றும் குறிப்பில் அடுத்து சொல்லுங்க ஐயம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். ஆடியில் ஆறுகளும் ஆசையாய் ஆர்ப்பரிக்கும். காப்பு ஆடியில் வீசுவிதை அட்சயம் ஆகுதற்கே நாடிய ஆனைமுக நாயகன் கூடி வர தேடிய ஆறுகளும் தேர் நிகர் தோடி வரும் பாடிய பாமரரை பார்த்து. ஒரு முதல் பாடல். ஆடியில் ஆறுகளும் ஆசையாய் ஆர்ப்பரிக்க வாடிடா வேளாண்மை வாஞ்சையாய் கூடி நிற்க தேடிய நெல்மணியே தேம்பிடா வாழ்வழிக்கும் மூடிய வித்தனைத்தும் மூச்சு. மூச்சினை தந்துதவி மூவுலகாப்பளிக்க நீச்சலில் வல்லவளாய் நீண்டசை கூச்சலினாள் ஓச்சிடும் ஓர்மதியாள் ஓடுவள் ஓய்வறியாள் பேச்சிலா பேருளந்தான் பேரு. பேரமக்காகிடவே பெய்மலை தூதெனவும் நீரெனக் கண்மமெல்லாம் நீக்கியே தேரெனவும் வீரெனக் காவிடையே வீசிடும் கையசைத்தே ஆறென வந்தவள்தான் ஆறு. ஆற்றலை தந்திடுவாள் ஆவினம் காத்திடுவாள் சீற்றமும் இல்லவளாய் சேவையை போற்றும் அவள் கூற்றனை ஓட்டிடவே கூட்டிடும் கோலம் இது காற்றிலும் கைகலப்பல் காட்டு. காட்டகச் செல்வம் எல்லாம் கையெடுத்து இந்திடுவாள் பாட்டகம் வந்தமர்ந்து பாவள கூட்டிடுவாள் நாட்டகத்தார் இணைந்து நாடிடத்தான் அருள்வாள் ஈட்டிடும் இன்பமிதாம் இங்கு. ஈங்கொரு தேவதையாய் ஈடிணை இல்லவளாய் பாங்கியர் வந்திணைய பல்கிளை ஆங்கமர்த்தி தேங்கிட பள்ளமெல்லாம் தேடியே தான் நிறைப்பாள் தூங்கிடா தன்மை இவள் தூக்கு.
தூக்குவள் தொற்றனைத்தும் துஞ்சலில் நீர்நடையாள் ஆக்குவள் ஆர்த்தவர்க்கும் ஆழ்துயர் போக்கெடுவாள் நீக்கிடும் வன்சியலும் நின்மலன் செய்கை என்பாள் ஊக்கிடும் உள்ளமவள் ஊற்று ஊற்றென உட்புகுவாள் ஊரணி பொங்கிடவும் ஆற்றலால் ஆர்ப்பரித்தே ஆடியும் தேற்றிடுவாள் நாற்றெலாம் நன்றுயரும் நானிலம் பஞ்சமத மாற்றிடும் ஆற்றலில்லை மாசு மாற்றிடும் ஆற்றலில் இல்லை மாசு ஆற்றலில் இல்லை மாசிலாள் மக்களுக்கே மாமருந்தாகிடுவாள் பேசிடும் புண்ணியம் வேறெழுத்து ஆசிதர காசியாய் பேரெடுத்து காரியம் மாற்றுகின்றாள் ஏசிடா இன்பம் என ஏற்றுவள் எவ்வுயிரும் ஏதிலார் என்றறியாள் மாற்றுவள் மண்ணகத்தை மாந்தரின் வேற்றுமைகள் சாற்றுவள் சாத்திரங்கள் சாய்ந்திடா சார்புமிலாள் சேற்றையும் சேர்ந்தணைப்பாள் சேற்றையும் சேர்த்தணைப்பாள் செப்பு செப்பிட வார்த்தை இல்லை சேவையால் வாழுகின்றோம் இப்புவி நீர்வளங்கள் இக்கணம் தப்புமெனில் செப்பரி துன்பனைத்தும் சேருதல் கூடுமம்மா முப்பொருள் யாமறிந்தால் முத்தலாம் வீசிடவும் முக்கனி பெற்றிடவும் நித்திலம் மங்கலமாய் நீழ்நிழலை ஒத்திடவும் இத்திசையும் பரவி எங்கனும் பச்செனவே வித்தினை ஊன்றுதலால் வீடெல்லாம் பொன்பெருக்கும் வீரரை தான் விளைக்கும் காடெல்லாம் தான் பொலியும் காட்டுவள் நாட்டு வளம் ஈடெல்லாம் தான் பதிப்பர் ஏற்றிடம் ஆறுபடு பாடெல்லாம் பாரறியும் பார்த்து. அருமை அருமை. இதற்கு முன்னாடி உள்ள பாடலை இன்னொருத்தர படிங்க. முத்தெல்லாம் வீசிடவும் முக்கனி பெற்றிடவும் நித்திலம் மங்களமாய் நீள் நிழலை ஒத்திடவும் எத்திசையும் பரவி எங்கனம் பச்சனவி. எத்திசையும் பரவி எத்திசையும் பரவி அதுக்குள்ள அந்த பரவி பரவி வித்தினை ஊன்றுதலால் வீடு ஒரு அர்த்த படிச்சு பாடறியும் பாடலாம் பாரறியும் பார்த்து பார்த்திடும் பக்கமெல்லாம் பாக்குடன் தென்னையுமாய் ஏர்தரும் இயற்கை எண்ணரும் வேர்த்தொடர்பு தார்மலி பூமகளின் தாளறி தாகமெல்லாம் ஊர் புகழ் ஆரருளும் ஊர்ந்து ஊருடன் மண்ணுகள உட்கொளும் நீரனைத்தும் வேருடன் கையணைக்க வெப்பமும் தீருதலால் சீருடன் காய்கனிகள் சிந்திட பூமியிலே காருடன் ஆரளிக்கும் காப்பு. காப்பளி தாழுகின்ற காவிரி நர்மதையும் மூப்பிலா சிந்து நதி முன்றலில் பாப்புனைய தோப்பிடை பாயு நதி தொன்மையை மீட்டு வர நாப்புகள் நற்கவிக்குள் நாதனை நாடிடவும் நட்புகள் பெற்றிடவும் சீதளம் நன்களிக்கும் சீரமை மாதவம் போல் சோதனை நன்குணர்த்தி சோகமே தானகற்றும் ஆதவன் தந்ததிந்த ஆறு. அழகா நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. இந்த ஆறு 17 படிச்சுட்டேன். 18 ஆறென ஆகினன்றை அன்னையே பாடுகின்றேன் கூரென உண்மையினை கூடுதல் பேரென நீ வேறென எம்மை விட்டு வேகமாய் ஓடுவதேன் ஊரம காக்கினையே ஊர்ந்து. ஊர்ந்தனை ஓரிடத்தில் ஓடினை ஓரிடத்தில் வேர்தனை பாரியுமே வேதனை வேதனை தன் தார்த்தனை வேதனை தன் தார்த்தனை பார்தனை பார்த்திடாத பண்பினை கொண்டதுமேன் காரளி குற்றமன்றேன் கான். காணவும் உன்னழகை காப்பவள் நீ அளவோ பேணவும் செய்திடுவோம் பேரலை கோணகற்று நாணவும் செய்திடாதே நாமமுன் சேயிலையோ ஆணவம் ஆழ்த்தியேவா
ஆடி. ஓ ஓ ஆணவம் நாடியில் அல்ல ஆணவம் ம், ஆழ்த்தி ஏவா ஆடி. ம். ஆடி அப்படி முடிக்க முடியுமா? ஆடி ஆடிலாம் தொடங்கி ஓ அந்த ஆடு. ஆடு ஆடியில ஆடு தொடங்கி ஆடி. சாரி. ஆடு ஆடு அப்படி முடிச்சிடலாம். ஆழ்த்திடவா ஆடு. ஆழ்த்திட வா. ஆழ்த்திட ஆணவம் ஆழ்த்திடவா வாழ்த்து. சரியா ம். வா ஆர்ப்பு கூட போடலாம், தவறில்ல. ஆனா வந்துட்டு சரி ஆடுன்னே போட்டுக்கோங்க. ஏன்னா ஆடி அப்படிலாம் வரவே வராது ஈற்றுச்சி. ஓ அல்லவே இல்ல. இந்த சிற்றிலக்கியங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் நிறைய நீங்க எங்கேயாவது விடக்கூடிய அந்த சின்ன சின்ன பிழைகளாக இருக்கும். அது ஈற்றுச்சீர்கள் எல்லாம் அதெல்லாம் சரியான கோணத்துல கத்துக்கிறீங்க. ஒவ்வொரு ஈற்றடிகளுமே புதிது புதிதாக கத்துக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் இந்த இயற்கையோடு இந்த அதாவது ஆறுகள் பாய்ந்து வருகின்ற வேகத்துக்கு உங்களுடைய பாடலுமே இருந்தது, ஆற்றொழுக்கு நடையாக. அதுதான் சிறப்பா இருந்தது. காப்பு பாடல் நோன்பயன். இன்னொரு பயன். தாயென ஆனவளை தாங்குதல் வேண்டுமென்றோ சேயெனும் எண்ணமதாய் சிவனை சிவனை செய் நீ என்றும் ஓயென வேண்டிடினும் ஓய்விலாத உணடிப்பாள் பேயென வாக்கிடாதே பேண். அதுல அந்த தனி சொல்ல நீ என்றும் ஓ அது பிள்ளை. அது ஓ விளம் வரல. நீ எனவும் நீ எனவும் நீ எனவும் ஓயென வேண்டிடினும் ஓய்விலாத உணடிப்பாய் பேயென வாக்கிடாதே பேண். ஆசானுக்கு நன்றி. பூவிளம் பூவிளங்காய் கூடுதல் சோதனையாய் பாவுளம் பாலகர்கள் பாடிடவும் தாவிடுவாய் நாவிடம் தேர்ந்தவளே நானும் முன் தேனு வந்தேன் பூவிய குஞ்சென பொன் கூடு. ஓஹோ கூட்டுக்குள்ள நாங்க உங்களை எல்லாம் அப்படியே வைத்து கொண்டிருக்கின்றோம். பாமுகத்துக்கும் என்னுடைய நன்றி. பாவலர் பாட்டெழுத பற்பல வார்த்தைகளால் காவலை தந்தவரே காவிய நாவலரே ஆவலை தூண்டிடுவீர் ஆளுமை மிக்கவரே ஏவலை செய்தலிலா ஏற்பு. அருமை 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 அருமை. இப்ப காப்பு ஒன்று நூற்பெயர் ஒன்றாக இருந்தது. ரெண்டு கூடி இருக்கு பாருங்க. அத கூவளம் கூவளங்காய் கொஞ்சம் திக்கும் காடித்தான் பாடம். அப்ப பாடி பாடி பார்க்க இப்படி ஒரு வேலையை தந்த ஆசான் அதுக்குள்ள விட்டு எடுத்து எங்களை ஒரு புடம்போடு வைக்கல எங்களை ஒரு நன்றிய கட்டாயம் சொல்ல வேணும் என்ற ஒரு அதுல ஆவல்ல எழுதிட்டு. ஆனா எப்படி ஆற்றலுக்காக வருதுன்னு தெரியல. நான் முடிய நிறைவான சொல்ல நாங்க குசுடுகுரு அந்த அதுக்குள்ள வரணுமே அந்த அது ஒரு பக்கம் சீர்கள் செய்யும். ஆனா இவ்வளவு நீங்க எழுதுறப்ப உங்களை அறியாம நீங்க ஏதோ ஒரு வெண்பா எழுதுங்களேன், உங்களை அறியாமலே தவறே வராது. ஏன்னா அவ்வளவு பயிற்சி வந்துருது உங்களுக்கு. ஆரம்பத்துல வெண்பாண்டா கொஞ்சம் பதட்டமா தான் இப்ப நிச்சயமா இருக்காது. அதை விடவும் நம்ம வாய்ப்பாடுகள் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தேடி இப்படி இல்ல அப்படி நம்ம சொல்றோமே தவிர, ஆனா வெண்பா இலக்கணத்துல ஒருத்தருமே தப்பு பண்ணல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெண்பா இலக்கணத்துல ஒருத்தர் கூட ரெண்டு பேருமே வாசிச்சதுல சின்ன இடத்துல கூட தவறெல்லாம் இல்ல. அருமையா எழுதிருக்கீங்க. சில பேர் தான் ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்கோள் போட வேண்டியதா இருந்தது. எளிமைச்சு அதனால உன்னிப்பாக கவனித்தாலும் கூட அதை நீங்க பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நாங்க திருப்பி சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அருமை அருமைம்மா அருமை. உங்களுடைய அந்த ஆசான் வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்டோம், பாமுக வாழ்த்தையும் நாங்கள் அனைவருமாக இணைந்தே ஏற்றுக்கொண்டோம். நன்றிம்மா நன்றி. உங்களுக்கான திருக்குறள் அடுத்த ஒரு நிமிஷம் கடந்து வாசிக்கிறேன்மா, எனக்கு ஒரு கோல் வருது. சரி சரி சரி. அப்படி என்று நாங்கள் உமா இணைஞ்சிருக்கிறார் பாடலோட. ஓ உமா வாமாமா வாமா. இனியா குட்டிய தூங்க வச்சுட்டியா இல்ல பக்கத்துல உட்கார வச்சிருக்கியா? நன்றி.
இந்த இனியா பக்கத்துல மடியில் ஓ, உட்கார்ந்து இனியாவோட தான் உட்கார்ந்தே இருக்கிறான். இன்னைக்கு இனியா ஓ, இனியாதான் சொல்ல போறா போல இருக்கு இன்னைக்கு. உமா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஓ, இனியா குட்டிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா நன்றி. இன்றுதான் இல்லையா? இன்றல்ல பிறந்த நாள் சொல்லி. சரி சரி. என்ன முதல்வா புரிசன் இன்று பிறந்த நாள். அப்ப கொண்டாட்டங்களும் இன்றுதானே? இனித்தான் கோவிலுக்கு போய் வந்து இனித்தான் செய்யணும். சரி சரி சரி. நாங்களும் இணைந்து இனியா குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இனியாக்கு சொல்லிக் கொள்ளும். ஆமா. இனிக்க 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 வாழ வேண்டும். இனிக்க 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 வாழ்த்துக்கிறோம் நம்மெல்லாம். வாழிய பல்லாண்டு, வாழ்க நலத்துடனும் வளத்துடனும், அம்மா போல தமிழுடனும், அழகு குட்டியா என்ன சொல் பேச்ச ஆசிரியை போல் பொறுமையுடனும் வாழ்க வாழ்க பல்லாண்டு. எங்களோட ஆசைகள் குழந்தைக்கு எப்பவுமே உண்டு. நன்றி அம்மா நன்றி. நீங்க எழுதிட்டு வந்திருக்கிறீங்களோ இல்ல இனியாவை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்லையம்மா நான் ஒரு 14 பாடல் எழுதி இருக்கிறேன். சரி படிங்க பாப்போம். காப்பு பாடல். கந்தனை போற்றிடுவோம் காத்திட பண்ணிசைப்போம், எந்தனை ஆளுகின்ற ஏட்டினில் தந்திடுவாய், சுந்தர வேல்முருகா சுட்டினேன் கண்ணருள்வாய், மந்திர நீரணிந்தேன் மாண்பு. இதுலமா இந்த எந்தனை அப்படின்னு போடுறீங்க இல்லையா, அது என்றனை என்பதுதான் செய்யுள் வழக்கு. பேச்சு வழக்காக எந்தனை அது பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம கந்தனை என்பதால எந்தனை என்பது வந்துட்டு சரியா வராது. அந்த இடத்த மட்டும் சீர்படுத்த பாருங்க. சரியா? சரியா. அடுத்த சேற்றினில் முத்தெடுக்க சேர்ந்திடும் ஆறுணக்காய், காற்றினில் வித்தெடுக்க காவிரி ஊற்றெடுக்கும், நாட்டிசை ஏற்றெழிலால் நானிலம் சூடிடுமாம், போற்றிடும் பூம்பொழிலாய் பொங்கு. ஓ, அருமை அருமை. ஆடியில் ஓடிவரும் ஆறுகள் மண்ணணைக்கும், கோடியில் புண்ணியமாம் கோவிலின் தேடியருள், பாடிய காத்திசையில் பாவமும் போக்கிடுவோம், நாடியே கீரிமலை நம்பும். ஓ, அருமை அருமை. காடுகள் காணமலை கண்டிடும் ஆறுகளும், பாடுவர் பூப்பறித்து பாவலர் நீடு வாழும், சூடுவர் வெற்றி மாலை சுந்தர ஆறுகளால், நாடுவர் நற்றமிழை நாட்டு. அப்படியே அழகா போயிட்டே இருக்கு. அப்படியே ஆறுகள் மண்மடியில் ஆசையில் புள்ளிடுமே, சேறுகள் தாமரையில் செந்தமிழ் ஊறுகளும், சேறுதல் ஆடியிலும் தேக்கிடும் ஊற்றவளை, நீறு சேர் நெஞ்சமதில் நீ. மஞ்சளும் மாலையுமாம் மன்மத நாறுதர, கொஞ்சிடும் பூமியவள் கோலமும் தஞ்சமென, நெஞ்சமும் அன்பினாலே நேரிசை பாடிடுமாம், பஞ்சமும் நீக்கிடுமாம் பார். சந்தனம் தொட்டணைத்து சந்தனம் தொட்டு வைத்து, தாளமும் பாட்டிசைத்து, சிந்தனை ஆறுகளாய் செட்டெலாம் வந்தனை செய், எந்தையும் தாய்மணக்க ஏற்றிடும் ஞான ஒளி, பந்தமும் வந்தனைக்க பாடு. அருமை அருமை. இதுல இந்த முதல் பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் இடையில அந்தாதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதை சரிப்படுத்துற மாதிரி முன்னாடி உள்ள ஈற்றுச்சீரை மாத்திக்கலாம் இல்லையா? பின்னாடி எதுவும் மாத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுக்கு பதிலா ஏன்னா ஒரு பாடலையே முழுமையா மாத்துறதுக்கு பதிலா இந்த ஈற்றுச்சீரை மட்டும் சரி கட்டுறேன். சரியா. ஆற்றிடை நீந்திடுவாள் ஆசையின் ஓடமதில், நாற்றதை தொட்டணைத்து நாட்டியம் ஊற்றெனவே, போற்றிய ஏர்களுமாய் பொங்கிட பொன்மணிகள், சாத்திய பூக்கள் எல்லாம் சார்ந்து. ஓ, அருமை அருமை. மீன்மகள் பாடிவர மின்விளக்கேற்றிடுவார், தேன் சுவை சொட்டுகின்ற தேசமும் வான்மலையும், தான் மகள் வாசலெங்கும் தாளமுமாய் கோலமாக, சாந்தன ஆறுவரும் சாத்து.
முத்தனச் சோற்றுவயல் முத்தமாய் ஆறுகளும் நித்தமும் நீறு சாற்றி நீந்திடும் உத்தமர்கள் சித்தமும் இன்பமதில் சிந்தனை ஆறுகளால் நித்திய பூஜையிலும் நீறு. ஓ, ஆனா இங்க வரிசையாவே வந்துட்டு உங்களுக்கு அந்தாதி வகை வரல. பரவாயில்ல, நீங்க முடிந்த வரைக்கும் அதை வந்து, ஏன்னா நம்ம நூலாக்கத்துக்காகன்னு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த சமயத்திலேயாவது அந்த இடங்களை மட்டும் சீர்படுத்திடும். ஓகேயா? ஆமாம். பூமியில் மண் சிரிக்க பூங்குயில் பாடி வரும் சாமியின் சந்நிதியில் சாத்திடும் நாம் இணைந்து காமிய பூசை வைக்க கங்கையும் ஓடி வரும் சேமியும் ஆறுகளால் சென்று. ஓ, அருமை 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 அருமை. நித்தமும் நீந்திடுமாம் சித்தமும் நீந்திடுமாம் சிந்தையில் பூச்சொரிந்தே நித்தமும் ஆறுவர நீச்சலாம் சுத்தமாக சித்திரம் பேசிடுமாம் சிந்தனை ஆறுகளால் உத்தமம் ஊர் முழுக்க ஊற்று. இதுல இந்த சுத்தமாக அந்த சீரை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. சுத்தமான அப்படி பயன்படுத்திக்கோங்க, சரியா? ஏன்னா அந்த நிறை நடுவுல இருக்கிறது சரியான செப்புல ஊசி தராது, உரில் நெடில் இணைவா இருக்கிறது. சரியம்மா. தங்கொலி கூடிவர சாமியின் பாதமதில் பங்கயம் பாட்டிசைக்க பார்விழி எங்கனமாய் கங்கையும் தொட்டணைத்து காற்றிடை பூவிரிக்க சங்கீதம் பார்முழுக்க சாற்று சங்கதம் பார்முழுக்க சாற்று. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியில் செல்வமெல்லாம் ஆசையாய் ஆறு போல கோடியாய் கூடிவர கோபுரம் பாடிடாமல் தேடிய நாட்டை நடு தேன்மலை ஊற்றுரைக்கும் நாடியே ஆறுகளால் நாட்டு நாடிய ஆறுகள் நாட்டு. ஓ, அருமை 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 அருமை. வண்ணமாய் வாய் சிரிக்க வந்தனை ஆறுகளும் எண்ணமும் ஏணியாக ஏற்றிடும் கண்மணியாய் உண்மையாய் காக்க வேண்டும் ஊற்றினை சேர்க்க வேண்டும் பன்னிசை கோர்க்க வேண்டும் பா. ஏற்க வேண்டும் அதெல்லாம் கூட குறில் நெடில் இணைவு இருக்கும். அது அப்படி இல்லாம எழுத பாருங்க, நல்லா இருக்கானு. நன்றி அம்மா. இவ்வளவு நேரம் எழுதி இருக்கிறேன் அம்மா. அடுத்த வகுப்புல நான் முழுமையா எழுதி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி 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 சரி. இனியா குட்டிய நேரடியா காட்டி எங்களுக்கு எந்த அப்படியே பிறந்த நாள் வாழ்த்த தானே கவ்விட்டு போயிட்டான். திருக்குறள் புத்தகம் வச்சிருக்கீங்களாம்மா? இல்லையாம்மா, நான் கோயிலுக்கு வலிக்கிறேன் அப்படின்னம்மா. நாளைக்கு அடுத்த வகுப்புல இதெல்லாம். சரி சரி சரி. அவளை வச்சு சமாளிக்க முடியல போல. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே பெருசு. இனியாவுக்கு வாழ்த்து இருக்கெல்லாம். ஆமா, இனியாவுக்கு வாழ்த்து. செல்வநாயகம்மா பாட்டோட வந்துருக்கிறாவா? சரி, அப்ப பாடி போறாண்ட வழியா கடைசியா பாடலாம். பிள்ளை பாட்டு கேளுங்க. இனியாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய பாமுகம் சார்பாக. இனியவளாய் இதமளிக்கும் இனியா வாழ்க, இளங்கன்றாய் என வளரும் இனியா வாழ்க, தனித்துவமாய் தளிரனைய இனியா வாழ்க, தரமாக கல்வி பயின்றினியா வாழ்க, கனிமொழியில் கதை பேசும் இனியா வாழ்க, கரையில்லா கவிமகளாய் இனியா வாழ்க, நனி புகழால் நலன் சேர்க்கும் இனியா வாழ்க, நட்பேரே நல்லுறவே நலமே வாழ்க, பனிமலரே பசுந்தழகே பணிந்தே வாழ்க, பங்கயமே பைந்தமிழே பரிவே வாழ்க, மனிதரிடை அன்பனைக்கும் மருந்தே வாழ்க, மரநிழலின் குளிரனைய மகிழ்வே வாழ்க, தனித்துணையே தவ கொழுந்தே தளிரே வாழ்க, தலைமகளே தன்மதியே தவத்தால் வாழ்க, இனியவளே இறை கொடையே இனிதே வாழ்க,
இன்பருளே இன்புதரும் இயல்பே வாழ்க. வாழ்த்துக்களம்மா. நன்றி அம்மா. ஆஹா, நன்றி. ரொம்ப எத்தனை முறை வாழ்த்துக்கள் வந்திருக்கு. இனியாவுக்காக ஒரு குட்டியா என்னுடைய காமுகம். வாழ்த்து. செல்லம்மா குட்டிம்மா செல்வ மகள் நீயம்மா, செல்லம்மா குட்டிம்மா செல்வ மகள் நீயம்மா, கல்வியிலே மேன்மையுற்று காலத்தே சாதிப்பாய், பல்கலையில் வித்தகியாய், காலத்தே சாதிப்பாய் பல்கலையில் வித்தகியாய், பாசத்தில் அம்மா போல், பல்கலையில் வித்தகியாய் பாசத்தில் அம்மா போல், வல்லவராய் வாழ்ந்திடுவாய் வாழ்த்து, வல்லவராய் வாழ்ந்திடுவாய் வாழ்த்து. இனியாவிற்கு எங்களுடைய மரபிலக்கண பயிற்சி வகுப்பின் சார்பிலே ஒரு சிறு வெண்பாவினால் ஒரு வாழ்த்துக்கள் குட்டிமா. வாழ்த்துக்கள். வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி. இணைவுக்கும் இனியாவுக்கும் நன்றி. நான் திருக்குறளாம் அடுத்த 3. இல்ல, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்றைய வகுப்பையே இனியாவுக்காக நம்ம பண்ணியிருப்போம். இல்ல, முதல்ல சொல்லி இருந்தா நாங்கள் ஞாபகப்படுத்தினார். இனியாவின் அந்த முடிவில் எல்லாம் வீட்டு வேலை தந்து முடியல அன்று பிறந்த நாள். டக்குன்னு ஞாபகம் வச்சிருந்தேன் எங்களுக்கு. அதுதான் நல்ல வேளை இன்னைக்கு எதுவும் சொல்லல. ஏன்னா அதுல அந்தாதியே இல்ல. ஆனாலும் கூட இனியாவுக்காக நான் எதுவுமே சொல்லல உமாவை. ஆமா, நம்ம செல்வநாயகி அம்மா வாங்கும் அடுத்த 3. ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று. ஊடியவரை ஊடி நேர் தேமா மாமுன் நிறையவ இயற்சீர் வெண்டலை, எவரை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை உண இயற்சீர் வெண்டலை, உணராமை நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வா வெண்சீர் வெண்டலை, வாடிய நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் வள் இயற்சீர் வெண்டலை, வள்ளி நேர் தேமா மாமுன் நிறை முத இயற்சீர் வெண்டலை, முதலரின் நிறை கருவிளம் விளம் முன்னேர் இயற்சீர் வெண்டலை, தற்று நேர்வு காசு. மிகச்சிறப்பு. அடுத்தது நலத்தகை நல்லவர்க்கு ஏர் குலத்தகை ஊவன்ன கண்ணாரகத்து, நலத்தகை நிறை கருவிளம் விளம் முன்னேர் நல் இயற்சீர் வெண்டலை, நல்லவர்க்கு நேர் நிறை கோவளம் விளமுன்னேர் இயற்சீர் வெண்டலை, ஏர் நேர் தேமா மாமுன் நிறை புல இயற்சீர் வெண்டலை, புலத்தகை நிறை கருவிளம் விளமுன்னேர் பூ இயற்சீர் வெண்டலை, பூவன்ன நேர் தேமாங்காய் காய்முன்னேர் கண் வெண்சீர் வெண்டலை, கண்ணா நேர் தேமா மாமுன் நிறை தக இயற்சீர் வெண்டலை, தகத்து நிறைவு புறப்பு. அடுத்தது துளியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று. துளியும் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை புல இயற்சீர் வெண்டலை, புலவியும் நிறை கருவிளம் விளமுன் நேரில் இயற்சீர் வெண்டலை, இல்லாயின் நேர் தேமாங்காய் காய்முன் நேர் கா வெண்சீர் வெண்டலை, காமம் நேர் தேமா மாமுன் நிறை கனி இயற்சீர் வெண்டலை, கனியும் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை கரு இயற்சீர் வெண்டலை, கருக்காயும் நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் நேரர் வெண்சீர் வெண்டலை, அற்று நேர்வு காசு. அடுத்தபடியாக என்னுடைய பாடலை நிறைவாக தருகிறேன். முதலாவது காப்பு பாடல். காப்பு. பொற்புடன் பார்வதியின் பொற்பதம் வாழ்த்திட அற்புதம் காண்பர்தாம் ஆள் மென நற்பயனாய் கற்பதும் நல்ல பல காண்பதும் அற்புதமாம்
கற்பகம் காலமெல்லாம் காப்பும். இது காப்பு. முதலாவது பாடல். ஆடியில் ஆறுகளும் ஆசியாய் ஆர்ப்பரிக்கும், தேடியும் நம்பிளிகளில் தென்றலில் பாடியுந்தான், மாடியும் நின்றிடாத வண்ணமிகு சோலைகளை கூடியும் காட்டிடுமாம் கூத்து. கூத்திசை தந்தருளும் கூனிடாத மாமரம் ஆத்திரம் இல்லை என்று அன்புடன் கூத்திருக்கும். தோத்திரம் தேவையில்லை தொட்டுவா மாமலையே, தோத்திரம் தேவையில்லை தொட்டுவா மாமலையே, காத்திரு ஊரணியும் காண், காத்திரு ஊரணியும் காண், காண்பதை காத்திரு ஊரணியும் காண். ஊரணியுமா? ஊரணி காத்திரு அந்த இடத்துல என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காத்திரு புணர்ச்சி வருதா? ஆமா. காத்திரு ஊரணி காத்திட அப்படி போட்டு உணர்ச்சி சிக்கல் தான் புணர்ச்சியா. சரி. காண் என்று முடிந்திருக்கிறது. காண்பதை கற்பனையில் காலமெல்லாம் வார்த்திட மாண்பது மண்ணுலகும் மாதவம் உண்பதுவும் வான்தரு உன் பெருநீர் வார்த்திடு சீர் பெருக்க தாந்தரு ஆறுகளும் தாங்கு. கூட இதிலும் தாந்தரு அந்த இடத்துலயுமே ஆறுகளும் உணர்ச்சிதான். ஆமா, தரும்னு போட்டுக்கலாம், ஒண்ணும் தவறு இல்லை. சரியா? தாங்கு. தாங்கிடும் பூமியவள் தன்னிலை தான் சிறக்க, பாங்குடன் பக்தியுடன் பல்லுயிர் ஏங்குதலால் ஆங்குதன் நீர் அளவை அள்ளியும் தந்திடுவாள், பூங்குழல் மேவிடுவாள் பூத்து. பூங்குழல் பூத்திடும் செந்தளிர்கள் பூமலை பொங்கலிடும், பூத்திடும் செந்தளிர்கள் பூமலை பொங்கலிடும், காத்திடும் நீர்வளமும் கண் நிறைந்தே கூத்திடுமாம், ஆத்திரமின்றியே நீ அள்ளியும் பெய்திடுவாய், ஆத்திரமின்றியே நீ அள்ளியும் பெய்திடுவாய், சாத்திரம் சொல்லிடுமாம் சார்ந்து. முடிஞ்சிருக்கு. துள்ளியும் ஓர் துளியே தூளிதனை கட்டிடுமாம், பள்ளியில் மழலை பாடியும் வெள்ளியென கள்ளமே இன்றியுமாம், காதலை கல்வியிலே அள்ளியே தூவிடுமாம் ஆழ்ந்து, அள்ளியே தூவிடுமாம் ஆழ்ந்து. ஆழ்ந்து தூவில துன்பமும் இல்லையென தூவுகிறாள் வான்மகள், அன்பினில் அள்ளியுந்தான் ஆழ்கடல் இன்புறவும், அண்மையில் பாய்கிறதே தன்மெனம் நீள் நிரப்பி, அண்மையில் பாய்கிறதே தன்மெனம் நீள் நிரப்பி, எண்ணியும் ஆற்றுமகள் ஏற்று, எண்ணியும் ஏற்றமும் கொண்டவள் தன் எண்ணமும் வண்ணமுமாய், சீற்றமும் தான் அகல சிந்தனை சாற்றுகிறாள், சீற்றமும் தான் அகல சிந்தனை சாற்றுகிறாள், கூற்றுவர் போன்றவர்கள் குன்றென நின்றகன்று, கூற்றுவர் போன்றவர் குன்றென நின்றகன்று, ஆற்றினில் செய் செயலை ஆய்ந்து, ஆற்றினில் செய் செயலை ஆய்ந்து, ஆய்ந்தவர் பேரெனவும் ஆறுகள் தந்தவற்றை வாய்மையும் பேணியுங்கு, வல்லது காய் கனி வெல்ல காய் கனி வாய்மையும் பேணியுங்கு, வல்லது காய் கனி சொல்லு. நானே எழுதிட்டு ஈற்றடி தானே? இல்ல, இரண்டாவது அடி. அது இரண்டாவது ஈற்றடி தான். அது கூவளம் காயில் வேற வேணும். அது காய் கனியும் போடுங்களேன். காய் கனிய கனிய காய் கனிய தூய்மையும் தந்திடுமாம் துன்பமும் போக்கிடுமாம், தூய்மையும் தந்திடுமாம் துன்பமும் போக்கிடுமாம், வாய்மையில் நின்றுடுதே வாழ்வு, வாய்மையில் நின்றுடுதே வாழ்வு, வாழ்வினில் பேருளவு வெல்லதாம் நாட்டிசையும், தாழ்வினை நீக்கிடுமாம் தக்கது சூழ்ந்திடுமே, பாழ்படல் இல்லையென பல்லுயிர் ஓம்பிடுமே, பாழ்படல் இல்லையென பல்லுயிர் ஓம்பிடுமே, ஆழ்கடல் தந்திடுமாம் ஆக்கு, ஆழ்கடல் தந்திடுமாம் ஆக்கு. ஆக்குதல் என்பதெல்லாம் ஆறுகள் பாய்வதனால், ஆக்குதல் என்பதெல்லாம் ஆறுகள் பாய்வதனால், தேக்கமும் இன்றியும் தேடலுடன் ஊக்கமும் பாக்களை போலிசையும் பார்த்தனில் பாடியுந்தான், போலிசையும் பார்த்தனில் பாடியுந்தான், ஏக்கமும் தாண்டியதாய் ஏகும், ஏக்கமும் தாண்டியதாய் ஏகும்.
ஏகுதல் உன்னழகா. இல்ல ஏகும் அப்படின்னு வந்துட்டு ஈற்றுச்சீர் முடியாது. ஏகு மட்டும் போரும். ஏகு வராது. அது வரும், அது வரும். நேர்புன்னு வரும், நேர்புன்னு வரும். ஏகுங்கும் போது நேர்புன்னு வரும். நான் ஏகும் அப்படின்னு இந்த இம்மோட முடிச்சிட்டோம்னா அது வராது. ஈற்றுச்சீரா இருக்காது. சரியா? நாள் மலர் அது இதுக்குள்ள வேற அது சரி. ஏகுதல் உன்னழகாம் ஏந்திழை நீ அறிவோம். ஏகுதல் உன்னழகாம் ஏந்திழை நீ அறிவோம். ஆகுதல் தந்தமக்கு ஆரவும் ஆகுவென்றே சாகுதல் ஏதிலுமே சந்ததி காண்பதில்லை. சாகுதல் ஏதிலுமே சந்ததி காண்பதில்லை. நாகுடன் சேர்வதுவும் நட்பு. நட்புடன் ஆரவுந்தான் நாடுதல் பேருவகை. அட்டிலும் உன் வெறவால் ஆக்குதல் பட்டொளி போல். அட்டிலும் உன் வெறவால் ஆக்குதல் பட்டொளி போல். இட்டமுடன் கொள்ளுதல் யாம் இன்னலை போக்குதல் போல். இட்டமும் கொள்ளுதல் யாம் இன்னலை போக்குதல் போல். கற்பமும் சேர்க்கிறதே தாங்கு. கற்பமும் சேர்க்கிறதே தாங்குதல் பூமியவள் தன் மகவாய் என்றுமே. ஓங்குதல் ஈங்கவளின் ஓர் மனம் பாங்குடனாய். நீங்குதல் பார்ப்பசியும் நின்றொளி கண் கவரும். நீங்குதல் பார்ப்பசியும் நின்றொளி கண் கவரும். தூங்குதல் தான் விளக்க தூண்டு. தூங்குதல் தான் விளக்க தூண்டு. தூண்பல சேர்வது போல் துன்பியல் தான் களையும். வான்மலை நீழ்தரையில் நித்தமும் தான் பொழியும். பூந்தனை நீ நிமிர்த்து குன்றென ஓங்கிடுவாய். பூந்தனை நீ நிமிர்த்து குன்றென ஓங்கிடுவாய். பூண்பது பூதலத்தின் பண்பு. பூண்பது பூதலத்தின் பண்பு. அன்புடை ஆறுகளை நாம் பக்தியில் காத்திடவும். எண்டிசை சேர்செழிப்பு ஏழ்மையும் கண் நிலைக்க. வண்டிசை பாடியெங்கும் வாழ்த்தொலி பெறவும். கண்ணிறை ஆறுகளே காப்பு. கண்ணிறை ஆறுகளே காப்பு. காப்பது நம் கடனே கண்ணுடன் சேர்க்கருத்தாய். பூப்பது காய்ப்பதும் புன்னகை பூப்பதும் பூப்புதல் தான் மறுத்து குன்றென மேல் ஒளிரும். தோப்புகள் எங்கிலுமே தொங்கு காய்கனிகள். நல்லா இருக்கு. இந்த காட்சிகளை பத்தி நீங்க வந்துட்டு கானம் பாடுறதோட காட்சிகள் அப்படியே கண் விரிய பாத்துட்டு இருக்கேன். 18வது குன்றினில் பாய்கிறதே கூடி வரும் ஆறுடன் நின்றிடும் என்றறியா நீழ்நிலம் வென்றிடவும். தன்னிலை மாற்றமில்லா தான் தரும் நீர்நிலைகள். அன்புடன் ஆடியில்தான் ஆறு. அன்புடன் ஆடியில்தான் ஆறு. ஆறுகள் ஆடியிலே ஆழமும் சேர்த்திடுமே. ஊறுகள் செய்ததில்லை ஊக்கமும் மாறுவதோ. பேறுகள் சேர்த்திடுமாம் பொன்னென மின்னியிங்கு. கூறுதல் வாழ்வெனும் நற்குன்று. கூறுதல் வாழ்வெனும் நற்குன்று. நூற்பயன் நிறைவாக்கம். அதுல 19வது பாடல்ல ஆறும்னு எழுதிருக்கீங்களா இல்ல ஆறு தொடக்கமா? ஆறுகள் குன்று. கூறுதல் வாழ்வெனும் நற்குன்று. இல்ல இல்ல அது இல்ல, அதுக்கு முந்தின பாடல். ஆறுகள் ஆடினோம் அதுக்கு முதல் பாடல. ஆறும் ஆறு அவ்வளவுதான். ஆமா, இம்மெல்லாம் வராது. நிறைவான நூற்பயன். நூற்பயன். மாதவம் செய்தவராம் மன்னதில் நாம் எனவும். மாதவம் செய்தவராம் மன்னதில் நாம் எனவும். பாதகம் தான் தவிர்க்கும் பண்புறு போதனைகள். பாதகம் தான் தவிர்க்கும் பண்புறு போதனைகள். சாதலும் ஓட்டுதல் சந்ததிக்கும் பேரென. சாதலும் ஓட்டுதல் சந்ததிக்கும் பேரென. ஆதலில் நூல்களதை ஆக்கு. ஆதலில் நூல்களதை ஆக்கு. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அதாவது தெளிவா புரிஞ்சது. போன வகுப்பும் சரி இந்த வகுப்பும் சரி, இந்த 20 பாக்கள் கேட்கும் போது சிவதர்ஷினியோடு எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். மிக்க நன்றியம்மா. அதுல அந்த சின்ன சின்ன அதோட புணர்ச்சியும் கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். பயிற்சிக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம். அப்ப பயிற்சி இருக்க 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 தானே சரியாயிடும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கானது மீதம் இருக்கின்ற 4 ஊடலின் உண்டங்கோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்றுகொள் என்று. ஊடலின் நேர்நிறை கூவலாம் விளமுன் உன்னேர் இயற்சீர் வண்டலை. உண்டாங்கோர்
நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர்த்துன் வன்சீர் வண்டலை துன்பம் நேர் நேர் தேமா மாமுன் புனர் நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை புணர்வது நிறை நிறை கருவிளம் விளமுன் நீ நேர் இயச்சீர் வண்டலை நீங்குவது நேர் நிறை நேர் கூவிளங்காய் காய்முன் அன் என்பது நேர் வன்சீர் வண்டலை அன்றுகோள் நேர் நிறை கூவிளம் விளமுன் என் நேர் இயச்சீர் வண்டலை என்று நேர்வு காசு என்ற சீரியல். மிகச்சிறப்பு. 8வது நோதல் எவன் மற்று நொந்தாரின் தறியும் காதலர் இல்லா வழி நோதல் நேர் நேர் தேமா மாமுன் எவன் நிறை இயச்சீர் வண்டலை எவன் மற்று நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நொந்து என்பது நேர் வன்சீர் வண்டலை நொந்தாரென் நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் வன்சீர் வண்டலை தறியும் நேர் நிறை நேர் கூவிளங்காய் காய்முன் கா என்பது நேர் வன்சீர் வண்டலை காதலர் நேர் நிறை கூவிளம் விளாமுன் இல் என்பது நேர் இயச்சீர் வண்டலை இல்லா நேர் நேர் தேமா மாமுன் வழி நிறை இயச்சீர் வண்டலை வழி நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. 9வது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனா கண்ணே இனிது நீரும் நேர் நேர் தேமா மாமுன் நிறை நிழ இயச்சீர் வண்டலை நிழலது நிறை நிறை கருவிள விளாமுன் இந்நேர் இயச்சீர் வண்டலை இன்றே இனிதே இனிதே நிறை நேர் புலிமா மாமுன் மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை புலவியும் நிறை நிறை கருவிளா விளமுன் வி என்பது நேர் இயச்சீர் வண்டலை வீழுனா நேர் நிறை கூவிளம் விளமுன் கண் என்பது நேர் இயச்சீர் வண்டலை கண்ணே நேர் நேர் தேமா மாமுன் இனி நிறை இயச்சீர் வண்டலை இனிது நிறைவு பிறப்பு என்ற சீரியல் வருகிறது. நிறைவாக மிக சிறப்புமா. இந்த பாடலில் பயின்று வந்துள்ள இந்த ஓசை ஓசை நீர் எங்கட கூகுளம் கூகுளங்காய் ஓசை என்பது தலைகளை பொறுத்தது, சரியா? வாய்ப்பாட்டை பொறுத்தது இல்லை. அந்த வாய்ப்பாடும் அதுக்கு சரியா இயற்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வந்திருக்கு. இல்ல இயற்சினாங்க உடைய குரல் வேண்டாம், சரியா? நிறைவாக ஊடல் உணங்க விடுவரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா ஊடல் நேர் நேர் தேமா மாமன் உணநிறை இயச்சீர் வண்டலை உணங்க நிறை நேர் புலிமா மாமன் விடு நிறை இயச்சீர் வண்டலை விடுவாரோ நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் என் என்பது நேர் வன்சீர் வண்டலை என் நெஞ்சம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் பூ என்பது நேர் வன்சீர் வண்டலை கூடுவோம் நேர் நிறை கூவிளம் விளமுன் என்பது நேர் என் என்பது நேர் இயச்சீர் வண்டலை என்பது நேர் நிறை கூவிளம் விளமுன் இல்ல வேற என் நெஞ்சம் நேர் நேர் தேமாங்காய் விடுவேர் ஊடு என் நெஞ்சம் வந்துட்டு தேமாங்காய் காய்முன் பூ நேர் அது வந்துட்டு கூடுவோம் நேர்நிலை கூவிளம் விளமுன் என்பதும் இயச்சீர் வண்டலை என்பது நேர்நிலை கூவிளம் அதன் பிறகு என் என்பது புலம்புது கடைசி அவா என்பது நிறை. சரி, அவா என்பது நிறை மலர் என்ற செயல் வருகிறது. இன்ப நேர் 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 தேமா அதுலதான் அவா பிரச்சனை. அதனாலதான் உங்களை அறியாம அந்த புணர்ச்சி மூன்று தரம் சுத்தி சுத்தி வந்து ரெண்டாலும் முடிவடையில அது என்ன சிக்கல் என்ப என்பது நேர்நே தேமா மாமுன் நிறை அவா நிறை இல்ல நம்ம இந்த விடிவாரோடு இதுல எல்லாம் வருது. கரெக்டா தான் சொல்றீங்க. உங்களை அறியாமலே அந்த இடத்துல அடுத்த சீரை நம்ம கண்ணு பார்க்க மாட்டேங்குது. முதல் சீரோடைய அந்த ஒரு சீரையே வச்சுட்டு இருக்கோம். அடுத்த சீரை பார்த்து நம்ம சொல்றப்ப கரெக்டா சரி பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். மற்றபடி இன்றைய வகுப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான வகுப்பு. அதுவும் ஆடி மாதத்திலே கொண்டாடி இருக்கோம். விடுமுறைக்கு பிறகு இங்கும் காவிரி வந்துட்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொள்ளிடம் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த அளவுக்கு அதாவது அப்படி ஒரு காவிரி ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடமாக 132வது அதிகாரம்
சீர் பிரித்து தலை சொல்ல வேண்டும், கேட்டால் ஓசை சொல்ல வேண்டும். கேட்பவர்களுக்கு ஓசை சொன்னா போதும். வரும் வாரத்திற்காக நம்ம எந்த வாய்ப்பாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னும் கருவிலங்காய் வைத்து நம்ம செய்யல நினைக்கிறேன். கருவிலங்காய் தேமா, கருவிலங்காய் தேமா. இரண்டாவது அடியிலையும் கருவிலங்காய் தேமா, கருவிலங்காய் தேமா. இன்னிசைதான், தனிச்சொல் கிடையாது. மீண்டும் மூன்றாவது அடியும் கருவிலங்காய் தேமா, கருவிலங்காய் தேமா. ஈற்றடியாக கருவிலங்காய் தேமா, ஈற்றுச்சீர் நிறை அல்லது நிறைவு அப்படி முடியும். அதனால தலையெல்லாம் தட்டாது. இந்த வாய்ப்பாடுகளுக்குள்ள அழகா கொண்டு போக முடியும். கருவிலங்காய்ங்கும் போதே நிறை நிறை நேர் வந்துருது. சரியா? அப்ப காய்ச்சியிருக்கு பிறகு நேர் தான் வரணுங்கும் போது தேமால இருக்கிற நேர் வந்துடும். நேர் நேர் தேமாங்கிறதுல. அதுக்கப்புறம் மாமுன் நிறைதான் வரணும் அப்படிங்கும் போது கருவிலங்காயில இருக்கிற முதல் அசை நிறை வந்துடும். நிறை நிறை நேர்னு. அப்ப அழகா இந்த வகைப்படுத்த முடியும். கருவிலங்காய் தேமா, கருவிலங்காய் தேமா ரொம்ப நல்லா இருக்கும். பாடும்போது எப்படின்னா மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கி மீண்டும் மேலே ஏறி அப்படி போற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா அந்த கடல் அலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல நீங்க என்ன தலைப்பு நம்ம எடுத்துப்போம்? இனியா பிறந்த நாள் வர நம்ம என்ன தலைப்பு கொடுப்போம்? அம்மன் ஆடிப்பூரம். அம்மன் ஆடிப்பூரம் முடிஞ்சிட்டு ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் ஆவணிதான். இப்படி இப்படி போடுவோமா? இப்படி போடுவோமா? தனித்தமிழின் பண்பை, தனித்தமிழின் பண்பை தழைத்திடவும் செய்வோம். சரியா வருமா பாருங்க. தனித்தமிழின் பண்பை இது வரும், தழைத்திடவும் செய்வோம். இல்ல கருவிலங்காய் தேமா, கருவிலங்காய் தேமால வருதா? இல்ல கருவிலங்காய் தேமா. தமிழின் பண்பை தேமா. இதுல நீங்க அதாவது நீங்க நிறைய எழுத முடியும். கருவிலங்காயில கொண்டு போய் இனியவளாக, இசைத்தமிழாக அதெல்லாம் நிறைய நீங்க எழுத முடியும். சரியா? இதை வைத்துக் கொண்டு தனித்தமிழ் எதுகையும் பெறும் நிறைய. ஆமா 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 வரத்தான் செய்யும். அழகான எதுகைகள். அது ஒரு விகற்பமாக இன்னிசை வெண்பாக்களாக. நிச்சயமா அதுல வந்துட்டு நேரிசை வர முடியாது. ஏன்னா கருவிலங்காய்களை வந்துட்டு தான் முதல் 2 சீர்கள் 3 4 எல்லாத்துலயுமே முதற் சீர்ல நம்ம பயன்படுத்தும். அப்ப நிறை அதுக்கான 2வது எழுத்து இருக்கும். ஆனா இந்த 2வது அடியின் 4வது சீர் ஈற்றுச்சீர் அதுல தேமால தான் வரும். அப்ப அந்த தேமால கொண்டு போறப்ப நேர் வந்துரும். நேர் நேர்ந்து வந்துரும். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நிறைக்கான வாய்ப்பு இல்லை. நிறைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நேரிசை வெண்பாக்களை எழுத முடியாது இந்த வாய்ப்பாடை போடும்போது. அப்ப இன்னிசை வெண்பாக்களை எழுத முடியும். புரியுறதா? அப்ப அழகான வெண்பாக்கள் நம்ம தமிழை சிறப்பித்தவாறு எழுதலாம். தாயாய் நினைத்து எழுதலாம். அதே போலவே அதாவது இலக்கணம் எத்தனை முக்கியம். இலக்கணம் அப்படிங்கும்போது அந்த கருவிலம் வந்துடும். கருவிலங்காயாகவும் நீங்க கொண்டு போய்க்கலாம். இலக்கணத்தை அப்படிங்கும் போது கூட அந்த இடத்துல கருவிலங்காய் தான் வரும். நீங்க வந்துட்டு மரபியலை அப்படின்னாலும் அது கருவிலங்காய் தான் வரும். நல்ல அழகான கருவிலங்காயும் தேமாவும் அடுத்தடுத்து இங்க
புளிமா போட்டுட்டீங்கன்னா வந்துட்டு தலை தட்டிடும். தேமா மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே போலவே கருவிலங்காய் ஆரம்பச்சீராக முதற்சீராக இருக்கணும். சரியா? தனித்தமிழை தனித்தமிழின் பண்பை தழைத்திடவும் செய்வோம். ஆனா தாய்மொழிக்காக தானே. அப்ப இந்த ஒரு முறை இந்த இதில் ஆமா நல்லா செய்யறா. சத்தம் வருதுன்ட்டு நான் மியூட்ல விடுறது, அவர் மியூட் எடுத்துட்டு கதைக்கிறது. நல்ல விளையாட்டா இருக்கு. ஓஹோ. புனிதமானது நம்முடைய மொழி, அதான் நீங்க குறிப்பிடலாம். அது கனிமொழியாக இருக்கும் பொழுது காய்கள்லாம் எனத்துக்கு அப்படி எல்லாம் சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். அது போலெல்லாம் கூட உங்கள் மனத்திலே நினைத்து எழுதலாம். தமிழின் செவ்வியல் பண்புகளை எல்லாம் யோசித்து யோசித்து நீங்க எழுத முடியும். பாருங்க, ஒளியெனவே மின்னுகின்ற தமிழாக, மின்னுகின்றங்கிறதுக்கு மேல மிளிர்கின்ற மிளிர்கிறதோ அப்படியெல்லாம் நீங்க கொண்டு போக முடியும். அழகான கருவிலங்காட்சியர்கள் இருக்கு. அதோட தேமாவையும் இணைத்து அற்புதமான பாக்களை 125வது வகுப்பிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதோடு 132வது திருக்குறள் புத்தகத்தை முடிப்போமான்னு தோணுது. ஆனா அப்படியே வந்து இல்ல வள்ளுவரை கூப்பிட்டு திருவேணும் கொஞ்சம் குரல் அழி தர சொல்லி கேட்கணும். உங்களை எழுத சொல்லியே கேட்கலாம் போல. ஆளுக்கு 10 பாக்கள், ஆளுக்கு ஒரு தலைப்பாக. வள்ளுவர அளவுக்கு நம்ம இல்லைன்னா கூட நிச்சயமாக குரல் வெண்பாக்கள் எழுதுவோம். அதெல்லாம் மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். தலை தட்டாத வெண்பாக்களை நம்ம எழுதிக்குவோம். இன்றைய வகுப்பு மிக மிக சிறப்பு. ஒரு நிமிட கருத்து சொல்வதற்கு நேரம் இருப்பின் நம்ம அப்படியே சொல்லிக்கொண்டு நேரம் கடந்துதான் விட்டதா வாணிமோகன் கிடைக்குமா? ஒரு நிமிடம். அடுத்த நாட்கள் இல்ல அப்படி நல்லது. ஓகே, சரி சரி. அங்கே இந்திரா ஞானம் அவர்கள் நான் தருவேன். மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்ன எழுதுறதுக்கு பெரும் கஷ்டம்தான் இல்லையாண்டு இல்ல. ஆனால் ஆசிரியர் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயிற்சி. பயிற்சி தான். அதே நேரம் உற்சாகத்தோடு இன்னும் இந்திரா ஞான சிறுவர்கள் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வாசித்தால் இன்னும் என்ன பொறுத்தளவுல வருத்தமும் இருக்குது. அதனுடைய அதால கொஞ்சம் உற்சாகம் சோர்வு. சரி சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். சிலவள பயந்து படிக்கிறாரு என்று நாங்கள் யோசிக்க கூடும். புலவந்தாலும் என்று பயப்படுறாரு. இன்று காலைதான் நானே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். இந்த வகுப்புக்காகவே வந்த மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே ஹாஸ்பிட்டல்ல தான். கை நடுக்கம் தானே டீச்சர்? கை நடுக்கம், அதோடு இது மூச்சு திணறல் எல்லாம் இணைந்து கொண்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுச்சு. ஆசிரியர் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். நீங்க இல்ல ரெஸ்ட் எடுத்திருக்கலாம், பட் விடுமுறை விடாம போட முடியாது. அதனாலதான் போனதுலயே நம்ம விடுமுறை பார்த்துக்கொள்ளணும். முகத்துல தெரியுது சோர்வு தெரியுது. ஆமா, அது நம்ம ஆஸ்மாட்டிக்ங்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சீசனல் ட்ரபிள் அதிகம். மழை பெய்யறது, வெயில் அடிக்குது, எல்லாம் கலந்து இருக்கிறதால இந்த சீசனல் ட்ரபிள் கொஞ்சம் அதிகமா தான் வாட்டி எடுத்துருச்சு. அதனால வெயிட் எல்லாம் நல்லா குறைஞ்சு பாத்தீங்கன்னா 44 இருக்கு. ஆனா அவ்வளவு பெருசா தெரியல. சில அவ்வளவு நேரா பார்க்கல, தெரியல. நீங்க சொன்ன பிறகுதான் உண்டு. ஆனால் ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு தெரியல. தெரியாத அளவிற்கு நம்ம வந்துட்டு நம்மள வச்சிருக்க வேணும். அதுதான் உண்மை. ஆமாம் ஆமாம், அதுதான். நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்திலும்
எனக்கு ஓடோடி வந்து நிகழ்ச்சி எனக்கும் செய்வோம். உண்மையிலேயே கொஞ்சம் உடல்நல சரியில்லைத்தான். வருவோமா விடுவோமான்னு யோசிச்சு தான் வந்த நான். இல்ல நீங்க விடக்கூடாது. வெளியே வருவோமா விடவுமா அப்படி உற்சாகம். இல்ல. வருவோமே நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு உயிர் சக்தி கொடுத்துட்டே இருக்கும். ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். கோசலாமாவை. எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு உடல்நிலை. ம் நல்ல சத்தான சாப்பாடுகளை சாப்பிடுங்க. ஆ, பெரிய தன்னைத்தான் விரதங்கள் காதலன். தானே, விரதங்கள் தானே, அதால ஓ, தன்னைத்தான் காதலனாய் நினைத்தொன்றும் துணர்த்த. டீச்சர் உங்களை நான் வந்து நீங்கள் நேசித்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அது அவ்வளவுதான். சரியாமா. ஒரு நிறுவனங்களை விகற்ப பார்ப்பார் என்று நான் எங்களோட வற்புறுத்தி கடவுள் சொல்ல இல்லை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி எங்களால் முடியுமானதை தான் நாங்கள் செய்ய வேணாம். அதுதான் கஷ்டம் அன்னைக்கு ஒருவர் சொன்னா தான் தொடர்ந்து விரதம் இருக்கிறபடினால இப்போ கொஞ்சம் உடம்பு கஷ்டமா இருக்கு, உடம்புலாம் நடுங்குதாண்டு. யாருமே சொல்ல இல்லை அப்படி. யாருமே எங்களை நாங்கெல்லாம் விரதம் எல்லாம் இருந்தது இல்ல. ம் ம் ஏன்னா ஒரு நமக்கெல்லாம் விகற்ப முடிவு செய்ய முடியாது. டீச்சர் ஒரு விகற்பையில எழுத சொல்ல மாத்தி எழுதிட்டேன்லோ கவிதைய. ஆமா ஆமா அப்ப இரு விகற்பேன்னு போட்டு விடுறேன் அதுக்கு. அப்படி இல்ல. நீங்க ஒரு பாடல் அப்படி எழுதிட்டதால இரு விகற்ப போட முடியாது. டீச்சர் நான் முதல் எழுதின பாடுதலும் அப்படித்தானே இருக்கு. இல்ல சில பாடல்கள் அப்படி இல்லவே இல்லையேம்மா. உங்களுக்கு 4 அடிகள்லயுமே அழகான எதுகை ஒரே மாதிரி தானே வந்தது. இல்ல எல்லாத்துலயும் வேற இல்ல டீச்சர். உம் சிலது சில இதுகள்ல இருந்து சில இதுகள்ல இல்லாம அப்படி இருந்திருக்கும். சரி பாருங்க. ஆனா பொதுவில் நீங்க வைக்கிற மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விகற்பங்கிற சொல்ல பயன்படுத்தாம இன்னிசை வெண்பாக்கள்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதுல ஒண்ணும் பெரிய தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அப்படியே பயப்படாது. ஆனா சொல்லுங்க. இப்ப கருவளத்தை பத்தி தந்திருக்கிறீங்க. செய்வோம் வந்து 4வது அடி சீர்வரைக்குள்ள அடுத்தது தொடங்குறது கருவளம் வேண்டா என்ன நிறையல்ல வரும். ஆமா மாமுன் நிறைதானே வரணும். மாமன் நிறை. மாமன் நிறை வந்ததுனால கருவிலங்காய்க்கு வரும்னு சொன்னேன். நானே யோசிச்சு எதை 2 பின்னலானே பார்த்துட்டே அதாவது வந்து நிதானம் தப்ப கூடாது, அதுதான் பிரச்சனை. அதனால நான் யோசித்து எந்த 2 வாய்ப்பாடுகளை நம்ம இணைத்தோம் என்றால் அந்த இடத்துல தலை தட்டாதுன்னு நிறைய தடவை யோசிச்சு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு சொல்வேன் வகுப்புல. தவறுகள் மேக்சிமம் வராது. ஆனா என்ன அறியாமல் தவறுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். உடனே மாத்திக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்வோம். அவ்வளவுதான். என்னுடைய மாணாக்கர் எப்படியோ அப்படியே தான் நானும். செல்வன் ஐயம்மா உங்களுடைய கருத்து. பிஸியா இருக்கிறாரா நான் சொல்லிக்கொள்வோம். சில கூப்பிட்டார்கள். நானும் இந்த பாடல்களை இம்முறை ஒரே அடியாக எழுதாம கொஞ்சம் விட்டு எழுதினேன். நான் 20 பாடல்கள் என்ற வழியால் பழமையா ஒரே நேரத்துல இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இம்முறை கொஞ்சம் பிரித்து எழுதுனால் எனக்கு அது இலகுவாக இருந்தது. மற்ற மீள ஒரு முறை பார்த்தது அப்படி இருந்தும் உணர்ச்சி கொஞ்சம் விட்டு கொண்டு போயிட்டு அடுத்த முறை அதை இன்னும் கவனிச்சு கொள்வோம். நன்றி. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிம்மா. இதே நேரம் இனியாவிற்கு இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகொள்கின்றோம் உங்கள் செல்லக்குட்டிக்கும். அதே நேரம் செல்வன் ஐயம் அவர்களது அழகான பாடல். உண்மையில் எல்லாம் ஈலேயே ஆரம்பித்து ஈலேயே முடிஞ்சு சூப்பராக இருந்தது. மிக சிறப்பு. வாழ்க வாழ்கன்னு ஒரு பெரியவங்க வாழ்த்தும் போது அந்த குழந்தைக்கு அந்த வாழ்த்துக்கள் நிறைவாக சென்று உண்மை உண்மை உண்மை. ஆமா வாயார வாழ்த்தி இருந்த இந்த கருவிலங்காயிலும் எல்லோருமே உன்னிப்பா கவனிச்சுக்க வேண்டியது, இந்த நிறை நடுவுல வரப்ப நிறை நேர்கருவிலங்காய். இந்த நிறை நடுவுல வரப்ப எக்காரணத்தை முன்னிட்டும் குறில் நெடில் இணைவையோ குறில் நெடில் இணைவுடன் ஒற்றையோ பயன்படுத்த கூடாது. சரியா? அதுக்காக தலை தட்டுமா தட்டாதுதான். ஆனா செப்பலோசை கெட்டுப்போம். அதன் காரணமாக குறில் நெடில் இணைவை பயன்படுத்த வேண்டாம். முதல்ல இருக்கிற அந்த சீருக்கு பயன்படுத்திக்கலாம், அசைக்கு பயன்படுத்திக்கலாம்.
முதல் அசையாக இருக்கிற அந்த நிறைக்கு பயன்படுத்தலாம், அடுத்த அசையாக வருகிற நிறைக்கு பயன்படுத்த வேண்டாம். அதுபோல இருகுறில் இணைவையும் இருகுறில் இணைவுடன் ஒற்றையும் பயன்படுத்த. சரியா? அதெல்லாமும் கவனம் வைத்துக்கொண்டு அழகான பாக்களாக கொண்டு வாங்க. ஒரு பா இரு பக்தாக நம்ம கேட்போம். செல்வநாயகி அம்மா ஏதாவது பணிக்கு போயிருப்பாங்களோ? ஆமா, அவர் வீட்டியார் அழைச்சிருந்ததுனால அதான். அவர் வீட்டில் ஆக்கள் நினைக்கிறேன், யார் வந்திருக்கணும் போல விசிட்டர்ஸ். அவருக்கான பதிலை நாங்கள் இதுல போட்டு விடுவோம். விலையை எங்களோட குழுமத்தில் போடும்போது அந்த சில விளக்கங்களை சேர்ப்போம். ஆமா, நீங்க வந்துட்டு இன்னைக்கு எந்த கேட்டீங்களோ அதை அப்படியே குழுமத்துல போட்டு விட்டுட்டு, ஏன்னா தலைப்புன்னு போட்டா அவங்க வந்துட்டு எழுதுறதுக்கு எளிதாக இருக்கும். மிக்க நன்றி அம்மா, நன்றி. மிக்க நன்றி ஆசிரியர்களே, நன்றி சிவரசனி அவர்களே, நன்றி கிடந்த எல்லோருக்குமே எல்லோருக்குமே நன்றி. நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம். தொகுப்போடு சிவதர்சினி ராகவனர்கள், பாஸ்கரன் அவர்கள் மற்றும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.